வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொல்லைகள் இருப்பவர்களுக்கு அந்த தொல்லைகள் தீர்வதற்கான வழி எதுவும் தெரியல. அதாவது அதோடைய மிச்சம் சொச்சம்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும். 2 காரணங்கள். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம். சுக்கிரன் சஞ்சாரத்தினால உங்களுக்கு என்னென்னா ஒரு பணப்புழக்கம் என்பது சரியான முறையில் இருக்கும். ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்தால் அது சரியாகும், சீர்படும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அதை 7.5 சனி சொல்கிறோம், அவர் கூட செவ்வாய் சேர்க்கை. அப்போது என்னென்னா சரியான உறக்கம் இல்லை. கொஞ்சம் உடலில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தொல்லை தருகிறது. அப்போ அந்த வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம். 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த லீகல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதனால் கொஞ்சம் மைண்டில் டென்ஷனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. ஆனால் சாமானியப்பட்ட மக்கள், சாதாரணமான மக்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நிம்மதியாக தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு நன்றாகவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு செட்பேக் என்னென்னா, இந்த தொற்று வியாதிகள், இந்த மாதிரி உடம்புல ரெசிஸ்டன்ஸுங்கிறது குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும். மற்றபடி இந்த வாரத்தில் சுமூகமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பெரிய செட்பேக்ஸ் எல்லாம் எதுவும் நான் பார்க்கல. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.